இவ்வாண்டு ஜூலை மாதம் முதல் தீபகற்ப மலேசியாவில் யானைகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் இருந்து 25 யானைகளை வேறு இடங்களுக்கு மாற்றுவதற்கான பெரிய அளவிலான நடவடிக்கை ஒன்றை மலேசிய வனவிலங்கு தேசிய பூங்கா இலாக்கா பர்ஹிலிதான் தொடங்கியுள்ளது. இதுகுறித்து பர்ஹிலிதான் டைரக்டர் ஜெனரல் டத்தோ அப்துல் காதிர் அபு கூறுகையில், யானைகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையில் ஏற்படும் அசம்பாவிதங்களை தடுப்பதற்காகவும் சுற்றுச்சூழலை மீட்டுருவாக்கம் செய்வதற்காகவும் சிறந்த மேலாண்மை கொள்கைகளை வடிவமைப்பதற்காக தேவைப்படும் அறிவியல் சான்றுகளை சேகரிக்கவும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக அவர் கூறினார். பல மாநிலங்களை சேர்ந்த அதிகாரிகள், ட்ரோன் கண்காணிப்புகள், ஆரம்பகட்ட சமிக்ஞை சிஸ்டம்கள் ஆகியவை பொதுமக்களை பாதுகாப்பதற்காக இந்த நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் 1300 காட்டு யானைகள் உள்ள நிலையில் சுமார் 5000 அசம்பாவித சம்பவங்கள் 2020ஆம் ஆண்டு தொடங்கி நிகழ்ந்துள்ளன. இதன் வாயிலாக 39.4 மில்லியன் ரிங்கிட் இழப்பு ஏற்பட்டுள்ளது. எனவேதான் முதற்கட்டமாக ஜொஹூர் மாநிலத்தில் தொடங்கப்படும் இந்த நடவடிக்கை மாநில அரசாங்கத்தின் 6 லட்சம் ரிங்கிட் நிதியுதவியுடனும் மேற்கொள்ளப்படுகிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.